வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேரீ நல்லா இருக்கா? நாளைக்கு நீதிமன்றம் போனால் கட்டிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாகவே என்கிட்ட எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் ஒரு பெரிய வரலாறு உண்டுங்க. இது வந்து மைசூர் சில்க் காட்டன், கொஞ்சம் லைட்டாக சில்க்கு கலந்துருக்கும், பியூர் காட்டன் கிடையாது. இது வந்து ஒரு லைட் க்ரீன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான சாரீஸ் தான் இது. விலை வந்து ஒரு 1200 இருக்கும். மைசூர் பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது எங்கள் சின்ன அண்ணன். இதுக்கு என்ன ஸ்டோரின்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேரீயோட விலை வந்து 1700. இது வந்து பியூர்லி மைசூர் சில்க், பெங்களூரில் எடுக்கப்பட்டது தான் உண்மையாகவே. இது வந்து எனக்கு 3 அண்ணன். 3வது அண்ணன் சின்ன அண்ணன் நெய்வேலி NLC எம்ப்ளாயி அப்படின்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவர் 2013 வாக்கில் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் காரில் வந்தார். வந்து வேறு ஒருத்தர் வந்தார். வந்து உங்கள் அண்ணன் காரில் வந்து உட்காந்துருக்காரு, நீங்கள் வந்து வான்னு கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க அப்படின்னு சொன்னார். சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். லவ் புதுசாக லவ் பண்ணவங்களுக்கு எப்படி பட்டாம்பூச்சி பறக்குமோ அன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி லவ் பட்டாம்பூச்சி பறந்துச்சு. ஏன்னா வேலைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு 7 வருடம் கிட்டத்தட்ட இவங்க நான் வச்சுட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மாவை. ஸோ அண்ணன் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் அண்ணி வருவாங்க, அம்மாவை எப்படி கொஞ்சம் பார்த்துப்பாங்க அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போல்லாம் எங்கள் அப்பாலாம் பென்ஷன்லாம் அப்போ எங்கள் அம்மாவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். என்னோடய வேலை வீட்டில் கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதோட இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் வந்து எங்கள் சின்ன அண்ணன் வந்து அப்புறம் நாங்கள் வந்து வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டதும் உள்ளே வந்தார். ஆக்சுவல் ரியலி அவர் அம்மாவை பார்க்க வந்திருக்காரு. இனி குடும்பத்தை வந்து பார்த்துப்பாரு, நம்மளுக்கு ஒரு பாரம் குறைஞ்சிது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஒரு திட்டம் போட்டு உள்ளே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே நான் அப்போ இந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் 2013 வாக்கில். அந்த வருஷம் தீபாவளிக்கு அவங்க ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு இந்த சேரீ, இது கூட இன்னொரு சேரீ, அது மைசூர் சில்க்கு, இது மைசூர் காட்டன், 2 சேலையை எடுத்துக்கிட்டு தீபாவளி வருஷ திடீர்னு வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு இந்த 5000 பணம் வச்சு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சார். அப்புறம் அவங்க நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். பார்த்தாங்க, அடிக்கடி வந்தாங்க, ஒரு 2-3 டைம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாக வந்தார். தனியாக வந்த என்னை கல்லூரியில் நடந்த அந்த லவ் ஃபெயிலியர் விஷயத்த வழக்கு பதிவு ஆகலை, நான் வேலையில் இருக்கிறேன். ஆனால் பிரச்சனை ஓவர் அப்படிங்கிறது வந்து இவங்க காதுக்கு எட்டி போச்சு. என்னை வந்து எல்லாருமே, என் கூட பிறந்த அக்காவாகட்டும், என் அண்ணங்களாகட்டும், எல்லாருமே என்னை வெவு பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க காதுக்கு எட்டி போச்சு. ஸோ அதனால் இவர் வந்து வந்தவர், உங்களுக்கு என்னங்கம்மா இப்போ ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்டார். எனக்கு 40 வயசாகுது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கூட பிறந்த அண்ணன், ஒரு தங்கச்சியோட தனிமை, அவர்களுடைய வாழ்க்கை, இதை பற்றிலாம் சிந்திச்சு, சரிம்மா என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு NLC எம்ப்ளாயி அல்லது ஒரு டாக்டர் ஏதாவது ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். 40 வயசு ஆயிடுச்சுமா, இனிமேல் தேவையில்லாமல் கல்யாணம் அது இதுன்னு போகாதீங்க, அதெல்லாம் லைஃப்பில் ரிஸ்கி ஆகிடும். நீங்கள் வந்து அண்ணன் சொல்கிறத தான் கட்டுப்பட்டு நடக்கணும். சரிப்பா சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அண்ணன் பையனை தத்து எடுத்துக்கணும். அவர் பையன் பெரிய பையன் அருண், என் பையனை தத்து எடுத்துக்கணும். அண்ணன் வந்து வாரம் வீட்டில் சனிக்கிழமை நான் இங்கே தான் வந்து ஹால்ட்டு பண்ணுவேன். அண்ணன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த வீட்டை, ஏன்னா வீடெல்லாம் தானா செட்டில்மெண்ட்லாம் எழுதியாச்சு. அந்த வீடு எங்கள் அக்கா கிட்டலாம் ஒரு மாதத்தை கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடு நம்ம தனியாக தானே இருக்கோம். அண்ணன் வந்து இந்த வீட்டை வந்து நான் வந்து மெத்தையாக கட்டிக்கிட்டு அண்ணன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அண்ணன் வந்து இந்த வீட்டில் தான் இருப்பேன், ஃபேமிலி இருப்பேன். நீங்கள் திருமணம் செஞ்சுக்கக்கூடாது, என் பையனை தத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு யார் மேலேயாவது அன்பு செலுத்தணும்னு தோணுச்சுன்னா என் பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் அன்பு செலுத்துகிற அளவுக்கு உன் பையனுக்கு வயசு இல்லை, உன் பையன் மேலே அன்பு செலுத்துகிற அளவுக்கு நான் முட்டாளும் கிடையாது. ஸோ இந்த ஒரு அன்பு செலுத்துதான் எனக்கு தேவையில்லை. நீங்கள் கொடுத்த சேலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அந்த 5000 காசு வேணுமா வேணாமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சரின்னு கம்முன்னு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2-3 தடவை வந்தார். வந்து வீட்டுக்கு வெளியில் நின்று வீடியோ எடுக்கிறது வீட்டை, அது மாதிரி நிறையா நடந்துச்சு. எனக்கு ஒரு அசிங்கமாக இருந்துச்சு. கூட பிறந்தவங்க வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு நம்ம வீட்டை வீடியோ எடுக்கிறதா என்ன தப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர் ஒருத்தர் பழக்கடை ராஜகோபால்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு, அண்ணா இந்த மாதிரிலாம் நடக்குது, இன்னொரு முறை எங்கள் வீட்டுக்கு அவர் வந்தார்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தேவையில்லாத தரக்குறைவாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி நான் தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் வழக்கு பதிவு பண்ணுவேன்
இந்த மாதிரி சேரீலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணட்டுமா, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஒரு 5000 பணம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவர் ஒரு 25,000 எங்கள் அம்மாவை கொடுத்துருக்காரு தொடக்கத்தில். அந்த பணத்தையும் வேணாலும் இப்போ கொடுத்துறேன்னு சொன்னாங்கண்ணே, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு. இல்லை இல்லைம்மா, அதெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், இதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்க முடியலம்மா, கஷ்டமாக இருக்குது. சரிம்மா நான் சொல்லிடுறேன்னாரு. அதோட சரி. அதுக்கப்புறம் நான் எங்கள் சின்ன பார்க்கல, பேசலை. ஸோ இந்த ஒரு புடவை 1700 கொண்டு வந்து என் தங்கச்சிக்கு, இந்த தங்கச்சிக்கு கொடுத்துட்டு, இந்த பிறந்த கொடியை கொடுத்துட்டு, இந்த வீடு, என் இடம், என் நகை, என் பணம் ஏறக்குறைய 2.5 கோடி ரூபா சொத்தை முடக்க பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடவைக்கு விலை 2.5 கோடி அவங்க நிர்ணயித்தது. நான் கூட சொல்லுவேன், இதை எங்கள் சின்னண்ணன் கோடின்னு சொல்லுவேன். எங்கள் நடனம் எடுத்து கொடுத்த ஒரு பெரிய அண்ணன் எடுத்து கொடுத்த ஒரு புடவை இருக்குது, அதை பெரிய அண்ணன் கோடின்னு சொல்லுவேன். இது எங்கள் சின்னண்ணன் கோடி. ஆனால் எங்கள் நடனம் அதை கூட எடுத்துகிட்டு வரல, பழைய சிலை தான் கொடுப்பாங்க. நியூ சாரீஸ்னு எங்கள் நடனம் எடுத்து கொடுத்த எந்த கோடியும் கிடையாது. எங்கள் அண்ணி வேணால் எடுத்து கொடுக்கணும் அழனி, ஆனால் எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்து எந்த கோடியும் என்கிட்ட இல்லை. இது எங்கள் சின்னண்ணன் கோடி. நல்லா இருக்குங்களா? இதோட ஸ்டோரி நல்லா இருக்குங்களா? இது ஸ்டோரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் ரொம்ப நெஞ்சாக இருக்கிற விதமாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஒரு கூட பிறந்த தங்கச்சா, இனிமேல் கல்யாணம் பண்ணிக்காத, எல்லாம் சுற்றி என்கிட்ட ஒப்படை அப்படின்னு நான் படிக்காத தொட்டு டீசெண்டாக கேட்குறாங்க. நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், படித்த தொட்டு டீசெண்டாக கேட்குறாங்க. நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை அடித்து மிரட்டி கழுத்து வாங்கியிருப்பாங்க. நல்லா இருக்கா ஸ்டோரி? கஷ்டமாக இருக்குது எனக்கு, ஆனால் உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கா?